Hi cuties, welcome to another interesting video. இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ்லேயே நம்ம சாப்டர் 2 சாப்டர் 1க்கு பார்த்துருப்போம். அதில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இனிமேட் அப்கமிங் வீடியோஸ்லேயே வர சாப்டர்ஸ் எல்லாமே பார்ப்போம். குவார்ட்டர்லிக்கு ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹோப் நல்லா எழுத முடியும், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, வில் மூவ் ஆன் டு த லெசன். அல்ஜீப்ரா அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம். பட் அல்ஜீப்ரானா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 5 ரூபி சாக்லேட் 5 வாங்கியிருக்கேன், 3 ரூபி சாக்லேட் 5 வாங்கியிருக்கேன். இப்போ டோட்டலாக எங்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ நான் பைசா கொடுத்து வாங்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸையும் சால்வ் பண்ணுறது அல்ஜீப்ரா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எக்ஸுங்கிறது வந்து சாக்லேட் வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது 3 ரூபி சாக்லேட் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அல்ஜீப்ரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வில் மூவ் ஆன் டு த கொஷின். 3.3ல் ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு நமக்கு 5 மார்க்ஸாக இருக்குது. சரிங்களா? 3.3 எக்ஸாம்பிள் 3.3 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள் வச்சு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஈக்குவேஷன் தான் நம்ம ஈஸியாக எக்ஸையோ ஒய்யோ கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 3 வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவேஷன் 1. 2x plus 3y minus z equal to 5, which is second equation. X plus y plus z equal to 6, which is third equation. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், அடுத்து செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணுங்கள், ரிமைனிங் 2 வரும், அந்த 2ஐயும் சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக இருக்கும். அப்போ ஆடிங் 1 and 2, ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும். அப்போ 3x minus 2y plus z equal to 2, 2x plus 3y minus z equal to 5. ஸோ இப்போ ஆட் பண்ண சொல்கிறதுனால நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அப்போ மீதி இருக்கிறது பாருங்கள் 5x, இது மைனஸில் இருக்குது ப்ளஸில் இருக்குது. அப்போ அஃப்கோர்ஸ் மைனஸ் பண்ணணும், பட் பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ், இங்கேயும் அதே மாதிரி. அப்போ 7. இதை நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆடிங் ஃபஸ்ட்டும் செகண்டும் ஆட் பண்ண போகணும். இப்போ வந்து செகண்ட் அண்ட் தேர்டை ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆன்சர் 2x plus 3y minus z equal to 5, x plus y plus z equal to 6. அதே சேம். இப்போ மேலே z கேன்சல் ஆச்சுன்னா கீழே z கேன்சல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, மேலே y கேன்சல் ஆச்சுன்னா கீழே y கேன்சல் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக சால்வ் ஆகும். ஆட் பண்ணுங்கள் 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11, which is ஃபிஃப்த் ஈக்குவேஷன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நீங்கள் z கேன்சல் பண்ணுறீங்களா, அப்போ மேலே ஆட் 1 and 2 போட்டோம்ல, அதுலேயும் z கேன்சல் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போனா தான் ஆன்சராக வரதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு xy ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். வர ஆன்சரை அப்படி இசட்டில் தூக்கி போட்டு, அதாவது இசட்டில் வர மாதிரி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 5 and 6ஐயும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 4 and 5. வாட் இஸ் த ஃபோர்த் ஈக்குவேஷன்? 5x, 1 அப்படியே போட்டாலும் ஒன்று தான், போடலினாலும் ஒன்று தான், அதனால் நீங்கள் போட தேவையில்லை. அடுத்தது 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. இப்போ நம்ம ஒன்று எக்ஸை சால்வ் பண்ணணும், இல்லாட்டி ஒய் சால்வ் பண்ணணும். ஒயில் என்ன கம்மியாக இருக்குன்னு பாருங்கள், 4 கம்மியாக இருக்குது இன் ஃபோர்த் ஈக்குவேஷன். அப்போ நான் ஃபோர்த் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 5 4s are 20 ப்ளஸ் 4y 7 4s are 28. அடுத்து பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. இப்போ நீங்கள் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இது கேன்சல் ஆகும். மீதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17, 20ல் 3 போச்சுன்னா 17x வரும், இதுலேயுமே 17 வருது.
அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மைனஸ் அதான்னு கூட செக் பண்ணிக்கோங்க. எதுவுமே வரல. அப்போ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், x ஈக்குவல் டு 17/17 எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 1 மாறி போயிடும். ஏன்னா இந்த 17 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே வச்சுன்னா உங்களுக்கு டிவைடில் வந்துடும். இப்போ எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ இருக்கிற ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யை கண்டுபிடிக்கலாம். அப்போ எதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 5 ஆர் 4 ரெண்டில் எதுனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 5 × 1 + y = 7. அப்போ 5 × 1 5, இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ் y = 7. இப்போ 5 ப்ளஸில் இருக்கிறது அங்கே போயிடும். அப்போ 7 - 5 ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 2 வந்துடுது. சரிங்களா? அப்போ எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஒய் வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. இது ரெண்டையும் கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையோ இல்லை செகண்ட் ஆர் தேர்ட் மூணில் எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணி இசட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். Substitute x = 1 and y = 2 in equation 3. கொஞ்சம் சின்னதாக இருக்கனால 3லே போட்டுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2 + z = 6. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 + z = 6. z = 6 - 3 which is 3. அப்போ நமக்கு x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், therefore x = 1, y = 2 and z = 3. That's it. அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல் தேர்டு சம் பார்க்கலாம். இப்போ நான் நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு மிக்ஸ் ஃப்ராக்ஷன்லாம் கலந்துருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் ஒர்க் அவுட் இட். ஓகே, எக்ஸசைஸ் 3.1 x + 20 = 3y / 2 + 10. அடுத்தது அதே ஈக்குவல் டு அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஈக்குவல் டு நம்ம எழுதிக்கலாம். x + 20 இதை நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு 2 இதோட சேர்ந்தது தான், இது எல்லாமே ஹோல் செட்டுங்கிறதுனால நான் 2வை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ 3y, எனக்கு இங்கே 2 இல்லை, அப்போ நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். ஸோ 20. இப்போ இந்த 2 பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும். 2 × x + 20 = 3y + 20. அப்போ உங்களுக்கு ஆன்சர் 2x, ஏன்னா 2 வந்து ரெண்டுத்துக்குமே காமன், 40 = 3y + 20. இப்போ நீங்கள் எல்லாமே ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம். 2x - 3y, வேரியபிள் அந்த பக்கம் போனாலும் ஓகே, இல்லை ஒரே பக்கமாக கொண்டு வந்தாலும் ஓகே. நான் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். சரி, நம்பர் வேரியபிள் ஒரு பக்கமாக இருக்கட்டும். 2x - 3y = -20. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போது ஈக்குவேஷன் இப்படி டிரைவ் பண்ணி நீங்கள் கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் டிரைவ் பண்ணிவிட்டு தென் யூ சால்வ் ஆஸ் இட் இஸ். நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், 1ஐயும் 2ஐயும் அப்புறம் 2வும் 3யும். இப்போ வந்து அதே ஆர்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் எக்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போது 2 டைம் பண்ணும்போது எக்ஸை சால்வ் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ டூ இட் அஸ் அ ஹோம்ஒர்க். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணி அடுத்து நீங்கள் எடுக்கும்போது இதிலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்க போகிறீங்க. அடுத்து எடுக்கும்போது தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் ஈக்குவேஷன், இதுலேருந்து இது வரைக்கும் செகண்டுக்கு. சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷனை நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணி எழுதணும். அண்டு தேர்ட் ஈக்குவேஷன் நீங்கள் எழுதும் போது யூ ஜஸ்ட் டேக் இட், இதிலேருந்து இது வரைக்கும் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ ஹோம்ஒர்க் சம்மாக ட்ரை பண்ணுங்கள். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்னா ஜிசிடி அப்படின்னு பார்ப்போம், விச் இஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அதாவது இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாலினாமியல் இஸ் நத்திங் பட் 3ஐ விட அதிகமாக இருக்குது. அந்த டேர்ம் வந்து 3ஐ விட அதிகமாக இருந்தால் பாலினாமியல்னு சொல்லுவோம். அப்போ பாலினாமியல் எப்படி ஜிசிடி கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். 3.10. இதே மாதிரி உங்களுக்கு இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸை ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். ஃபைண்ட் த ஜிசிடி. இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஓகே, x⁻³
plus x square minus x plus 2 and 2x power 3 minus 5x square plus 5x minus 3. எப்பவுமே அதிகமாக இருக்கிறத உள்ளே போடணும். இதுதான் டிவைசர் மெத்தடுங்கிறதுனால நம்ம எப்படி நம்ம டிவிஷன் போட போகிறோம் அப்படின்னா இந்த மெத்தட். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பெரிய நம்பரை உள்ளே எடுத்துக்கலாம். 2x cube minus 5x square plus 5x minus 3 இப்படி நீங்கள் எழுத போகிறீங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இருக்கிறத அப்படி எழுதிக்கோங்க. x cube plus x square minus x plus 2 இப்படி எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எப்பயும் நோட்டீஸ் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த மாதிரி டிவைசர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது. ஆனால் இங்கே 2 மட்டும்தான் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ என்ன மீனிங்னா 2 வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். அப்போ மேலே எடுத்தோன்னே நீங்கள் 2ன்னு எழுதணும். அப்போ 2ஆல் 2 மல்டிபிள், இந்த எக்ஸ் கியூப் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 2x கியூபு, இந்த 2ஆல் இந்த எக்ஸ் கியூப் மல்டிபிள் பண்ணும், இந்த 2ஆல் இது 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 அப்படியே வரிசையாக அந்த 4ஐயும் மல்டிபிள் பண்ணிகிட்டே வரணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x கியூபு, ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இருக்கனால மைனஸ் 2x. சப்போஸ் நான் மைனஸ் 2 போட்டேன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2xன்னு மாறும். தட்ஸ் இட். அப்போ 2 2s 4, ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ். அகெயின் நீங்கள் வந்துட்டு மைனஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்படி மைனஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். இப்போ 2 மைனஸ் இருந்தால் 2ஐயும் ஆட் பண்ணும். கீழே இருக்கிறத விட்டுருங்க, மேலே இருக்கிறத மட்டும் பாருங்கள். 2 மைனஸ் இருந்தால் 2ஐயும் ஆட் பண்ணும். அப்போ 5ஐயும் 7ஐயும் 5ஐயும் 2 ஆட் பண்ணால் 7x ஸ்கொயர். உங்களுக்கு மைனஸ் சைன் தான் போடணும். 2ஐயும் ஆட் பண்ணினீங்கனாலும் மைனஸ் சைன் போடணும். அடுத்து 2 ப்ளஸ் இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். ஸோ 5 + 2 7x. அடுத்தும் அதே தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம -7 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வெளியே எடுத்தனால இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும், மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் மைனஸை காமனாக எடுத்துகிட்டு கூட இப்படி எழுதி வச்சுக்கலாம் சிம்பிளிஃபைக்காக. அப்போ இதில் வந்து உங்களுக்கு 0 வர வரைக்கும் நீங்கள் அதை போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ 0 இங்கே வரலை உங்களுக்கு. அப்போ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x + 1 which is not equal to 0. அப்போ ஜிசிடி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன எழுதிக்கணும்? இட் இஸ் நாட் அ டிவைசர் அப்படிங்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங்கஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பெரிய நம்பர் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து f of xன்னும் இதுக்கு வந்து g of xன்னும் நீங்கள் முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. நீங்கள் என்ன எழுதி போகிறீங்க? இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் நாட் அ டிவைசர். கண்டிப்பாக இது என்னவா இருக்காது? டிவைசர் ஆஃப், நம்ம பெருசாக எழுதினது f of x. அப்போ g of x தான் எழுதணும். g of x வந்து டிவைசர் கிடையாது. இஸ் நாட் அ டிவைசர் ஆஃப் g of x அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணும்? அப்போது நம்ம வந்து யூக்ளிட்ஸ் மெத்தடில் பார்த்தோமா, எப்படி பார்த்துருக்கோம்? டிவைசர் அப்படியே வந்துட்டு நம்ம என்னவா மாற்றிட்டோம்? டிவைடண்ட்டாக மாற்றிட்டோம். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே இருக்க டிவைசர் நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா டிவைடண்ட்டாக, அதாவது அங்கே கீழே இருக்கிற அந்த ரிமைண்டர் வந்து நம்ம டிவைசராக மாற்ற போகிறோம். சரிங்களா? இங்கே வந்து நமக்கு வந்து ரிமைண்டராக தான் கிடச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் வேல்யூ ரிமைண்டராக கிடச்சிருக்கு. அந்த ரிமைண்டரை கொண்டு வந்து நான் என்னவா பண்ண போகிறேன்னா டிவைசராக மாற்ற போகிறேன். அப்போ டிவைசர்னால் என்ன பண்ணணும்? சேம் கான்செப்ட். வெளியே அந்த எக்ஸ் ஸ்கொயர் இதை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். அங்கே நம்ம எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்கன்னா அந்த 7 விட்டுருங்க. மீதி இருக்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அந்த ரிமைண்டரை டிவைசராக மாற்ற போகிறேன். வெளியே எடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு டிவைசரை, அந்த டிவைசரை வந்து இப்போ டிவைடண்ட்டாக மாற்ற போகிறேன். அதாவது வெளியே நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுடைய டிவைசர், இது வந்து உங்களுடைய ரிமைண்டர். அப்போ ரிமைண்டரை வந்துட்டு டிவைசராகவும் டிவைசரை வந்து டிவைடண்ட்டாகவும் மாற்ற போகிறேன். இப்படி மாற்றி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஸ்டெப் நம்ம டில் 0 வர வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே என்ன மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ மீதி எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ இந்த எக்ஸால் இதை மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், மைனஸ் இருக்கனால மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை. இப்போ அப்படியே சைன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கேன்சல் ஆகிடும். மீதி பார்த்தீங்க அப்படின்னா 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 2x இருக்குது, இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். இதுவுமே வந்து என்னது? இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு எல்ஸ் 2 ரிமைண்டர் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எழுதும் போது
is not the divisor, is not a divisor of g of x. இப்போ இந்த இடத்துல இது g of x கன்வெர்ட் ஆயிடும். சரிங்களா? அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? அகெயின் சேம் கான்செப்ட். ரிமைண்டரை தூக்கிட்டு டிவைசராக மாற்ற போகிறோம். அண்ட் அங்கே எடுத்தக்கூடிய டிவைசரை டிவைடண்ட்டாக மாற்ற போகிறோம். அதே சேம் அந்த g of x அப்படியே தான் இருக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? அந்த g of x அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே எழுதும் போது ஜஸ்ட்டு நம்ம அங்கே இருக்கிற டிவைஸரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த 2x² இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றும் இங்கே ஒரே மாதிரி இருக்குங்களா? இப்போ நமக்கு இங்கே வந்துட்டு உடனே 0 நமக்கு கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்படி டைரெக்டாக எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு அடிஷ்னல் டெக்னிக் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே என்ன தேவைன்னு பாருங்கள். அடிஷ்னலாக என்ன தேவை இருக்குது? இங்கே இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது. அடிஷ்னலாக ஒரு 2 மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே +2 அப்படிங்கிறத ஒன்று ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது அப்படியே நமக்கு கிடச்சிரும். ஓகே, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஓவரால் எல்லாமே கேன்சல் ஆகி 0 மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போனா எது உங்களுடைய ஜிசிடி அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் எதை டிவைஸராக எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 0 கிடைச்சதோ அதுதான் உங்களுடைய ஜிசிடி. அப்போ ஜிசிடி இஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இப்படி தான் நீங்கள் போடணும். ஓகே, உங்களுக்கு 0 வரல அப்படின்னா அகெயின் அந்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 0 வர சான்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதே இடத்துலையே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் கான்செப்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நம்மளால் போட முடியாது. இதுலேயே நம்ம எடுத்து நம்மளால் போட முடியாது. ஸோ நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டோம். அதே கான்செப்டை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அகெயின். இங்கே வந்துட்டு உங்களுக்கு இங்கே 2 போட்டோன்னே எனக்கு 0 ஆகிடுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துலையே நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். புரியுதுங்களா? தட்ஸ் இட். அடுத்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சம் சிம்பிளிஃபை. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.18 இருக்குது. ரைட்? சிம்பிளிஃபைனா ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்ற மீனிங். அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும், அதாவது கம்மியாக படுத்தணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஜஸ்ட் ரைட் இட். இங்கே இருக்கிறத நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. x² மைனஸ் 5x ப்ளஸ் 6. next plus 1 by x² minus 3x plus 2 minus 1 by x² minus 8x plus 15. ஸோ அப்படி எழுதியாச்சு. அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போது நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். ரைட்? அப்போ x² மைனஸ் 5x ப்ளஸ் 6 இப்படி இருந்தது அப்படின்னா முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அப்போ 1 × 6 6. அப்போ 6ஐ வந்துட்டு நீங்கள் -5 வர மாதிரி பிரிக்கணும். மல்டிபிள் பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ 2 3s are 6. இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே 2 மைனஸ் இருந்திருந்தால் தான் இங்கே ப்ளஸ்ஸாக மாறி இருந்திருக்கும் மேலே. அண்ட் ஒன் மோர் திங்கஸ் இங்கே -5ம் வந்திருக்கும். அப்போ எழுதும் போது நீங்கள் என்ன எழுதுறீங்க, x - 2 x - 3 இப்படி எழுதும் போது எழுதிக்கோங்க. 1 by x - 2 into x - 3 அப்படி நீங்கள் எழுதிக்கலாம். அதே சேம் கான்செப்ட் தான் மற்ற ஃபேக்டரைசேஷனுக்கும் நம்ம போட போகிறோம். இதுக்கு பாருங்கள், x² மைனஸ் 3x இதெல்லாம் நீங்கள் ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 2s are 2 பிரிக்கும் போது -3 வரணும். அப்போ 2 1s are தான் போட்டாகணும். சேம் இங்கே ப்ளஸ் இருக்குனால இங்கே 2 மைனஸ் இருந்தாகணும். அப்போ x - 1 x - 2 போட போகிறோம். ஆர்டராகவே எழுதிக்கலாம். ஸோ 1 by x - 1 into x - 2. இங்கேயும் அதே சேம் கான்செப்ட் தான்.
15 வருது. அப்போ 8 வர மாதிரி பிரிப்பீங்கன்னா 3 5s are இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ சால்வ் பண்ணணும்னா முக்கியமான டெக்னிக் என்ன அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்கு டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா டினாமினேட்டரையும் ஒரே இதாக எழுதிக்க போகிறேன். அப்போ நான் ஆர்டராக எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1 அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 2 டைம் இருந்தால் ஒரு டைம் மட்டும் போட்டுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 3 2 டைம் இருந்தால் ஒரு டைம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 5. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது பார்த்தீங்களா, விச் இஸ் திஸ் ஒன். இந்த இடத்துல வந்துட்டு எது மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். கீழே டினாமினேட்டரில் நம்ம 4 எடுத்திருக்கோம். அந்த 4 எது மிஸ் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் மேலே எழுதினா போதும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை நான் மல்டிபிள் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு மேலே அது வந்துடும்ல. நம்ம எப்படி இப்போ 2/2, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 இருக்குது, எனக்கு 6 வேணும்னு என்ன பண்ணுவேன், 2 2s are மல்டிபிள் பண்ணேன். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக 4ஆக மாறிடுதுங்களா. அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கீழே எது இல்லையோ அது மேலே வந்துடும். ஃபஸ்ட்டில் எது இல்லைன்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1ம் இல்லை அண்டு எக்ஸ் மைனஸ் 5ம் இல்லை. அப்போ அதுதான் மேலே வரப்போகுது. ப்ளஸ் அடுத்ததில் எது இல்லைன்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3யும் இல்லை எக்ஸ் மைனஸ் 5ம் இல்லை. அடுத்து எது இல்லைன்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1ம் இல்லை எக்ஸ் மைனஸ் 2ம் இல்லை. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கணும். கொஷின்லேயே இங்கே மைனஸ் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1ம் இல்லை எக்ஸ் மைனஸ் 2ம் இல்லை. இப்போ கான்செப்ட் பார்த்துக்கோங்க, இந்த மைனஸுங்கிறது இந்த ரெண்டுத்துமே காமன். அதனால் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா மைனஸ் நம்ம உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் மட்டும் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5x, எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 5 1s are 5 இப்படி வரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர், ப்ராக்கெட் கூட தனித்தனியாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இல்லை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3x ப்ளஸ் 15. அடுத்ததுக்கும் அதே மாதிரி இங்கே மைனஸ் இருந்தாலும் மைனஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு minus 2x minus x plus 2 whole divided by x minus 1 into x minus 2 into x minus 3 into x minus 5. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம், ரைட். இந்த மாதிரி எழுதி வச்சாச்சு. இப்போ உள்ளே பாருங்கள் லைக் டேர்ம் இருக்குது, அதில் ஆட் பண்ணிக்கலாமா. எக்ஸ் ஸ்கொயர் 2 மைனஸ் இருந்தால் 2 ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். அப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக மாறிடுச்சு, இது தனி. ப்ளஸ் இப்போ நீங்கள் வந்து ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதை நம்ம சால்வ் பண்ணுறதுனால நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணியே போட்டுக்கலாம். சேம் அதே தான் அங்கேயும். எக்ஸ் ஸ்கொயர் லைக் டேர்ம் வந்து உங்களுக்கு மைனஸ் 3x மைனஸ் 5x இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் மைனஸ் 8x ப்ளஸ் 15. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து இந்த ரெண்டுத்துமே காமன். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு மைனஸ் நான் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இப்படி வரும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 x minus 3 and x minus 5 உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த மைனஸை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 15 மைனஸ் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 12 அப்படின்னு மாறும். சரிங்களா, சரி. மைனஸ் 2 ரிமைண்டர் இருக்குது, மைனஸ் 2 தானே. அப்போ மைனஸ் 2ன்னு வரும். ஏன்னா ப்ளஸில் இருக்கிறது உள்ளே போச்சுன்னா மைனஸ் 2ஆக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2
x minus 3 and x minus 5. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா லைக் டேர்மாக இருக்கிறது ஆட் சப்ராக்ட் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -6 இருக்குது, இங்கே -8 இருக்குது, இங்கே +3 இருக்குது. இது எல்லாமே லைக் டேர்ம். லைக் டேர்ம்னால் ஒரே வேரியபிள் இருக்கணும். எல்லா இடத்துலையும் எக்ஸ் இருக்குங்களா? அப்போ -6யும் -8யும் ஆட் பண்ணால் -14. -14யும் +3யும் பண்ணும்போது -11 பிகாஸ் பெரிய நம்பரோட சைன் தானே போடணும். ஸோ -11x அப்படின்னு வரும். அடுத்து நம்பர் ஆட் பண்ணுங்கள். 5 + 15 20. 20ல் 2 போயிடணும், ஏன்னா மைனஸில் தானே போட்டிருக்காங்க. அப்போ +18 அப்படின்னு வரும். மீதி இருக்கிறது நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். x - 1, x - 2, x - 3 and x - 5. சேம் கான்செப்ட் இங்கேயும் தான். ஃபேக்டரைஸ் பண்ணணும். 18 வரணும், 11 வர மாதிரி பிரிப்பீங்க. எப்படி பிரிக்கணும்? 2 9s பிரிப்பீங்க. அப்போ தான் 2 மைனஸ் போட முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் x - 2, x - 9. இப்போது இங்கே 1 இருக்கிறதுனால, இந்த கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். சப்போஸ் அங்கே வேறு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நீங்கள் கீழே டிவைட் பண்ணிக்கிற மாதிரி வரும். x - 1, x - 2, x - 3, x - 5. இப்போ இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிறத மட்டும் நம்ம எழுதிட்டா அந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. x - 9 by x - 1, x - 3 and x - 5. தட்ஸ் இட். இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. இது ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தட் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இருக்குது. நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். த கான்செப்ட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9 and 4 ஸ்கொயர் இஸ் 16. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அண்டு எக்ஸ் பவர் 4னா நீங்கள் அதை எப்படி பிரிப்பீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பவர் 2. இந்த மாதிரி சில ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வேரியபிளில் கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும், நம்பரில் கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம பார்ப்போம். ஓகே, எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஈஸியாக கற்றுக்குறோம், ஜாலியாக மேக்ஸ் போடுறோம், சென்டம் அடிக்கிறோம். ஓகே, எல்லோரும் சென்டம் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் சொல்கிற சம்ஸு நிறையா நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எப்படி கொஷின் எழுதிக்கலாம். 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. ஓகே, இந்த மாதிரி கொஷின் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி டிவைட் போடுங்க. இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டு இதை நீங்கள் உள்ளே எழுதிக்கோங்க. 64x power 4 minus 16x square plus 17x இங்கே கியூப் வரும். கியூப் 17x square minus 2x plus 1 இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ஃபஸ்ட் நம்பரை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எல் மெத்தட் இன்வெர்டட் எல்ல சம் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரை நீங்கள் பார்க்கணும். அப்போ 64 நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? 8 8s 64. அப்போ இங்கே 8 போட்டிங்கன்னா இங்கே 8 போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி எக்ஸ் பவர் 4 எப்படி பிரிப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கடந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பை என்ன பண்ணுன்னா 8 8s 64ங்களா? எக்ஸ் பவர் 4 அப்படியே எழுதிக்கோங்க. இப்படி போட்டுட்டு மைனஸ் வேல்யூ நம்பர் எப்பவுமே சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 0 ஆகிடும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா இந்த பக்கம் எப்பவுமே லெஃப்ட் சைடு எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணணும். அப்போ 8 + 8 16. எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன். ஆட் பண்ணும்போது அந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மாறும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அண்ட் இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மீதி வந்து 2ஆக இருக்கிக்கணும். மைனஸ் இருந்தால் மைனஸ் கரெக்டாக எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 17x ஸ்கொயர். இப்போயும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே 16 இருக்குது, இங்கேயும் 16 இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இதை சார்ட் அவுட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸு தேவைப்படுது. அப்போ எக்ஸ் போட்டுக்கலாமா? போட்டாச்சு. ஒரு மைனஸும் தானே தேவை. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஒரு மைனஸ். இங்கே நீங்கள் மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா இங்கே மேலேயும் மைனஸ் எக்ஸ் போடணும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ அந்த மைனஸ் எக்ஸால் நீங்கள் இதையும் மல்டிபிள் பண்ணணும்,
இதையும் மல்டிபிள் பண்ணும். இவ்வளோதான் கான்செப்ட் நான் இங்கே போட போகிறோம். அப்போ -16x², மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், புரியுதுங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதுறீங்க? -16x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்². இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணும், இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணும். இவ்வளோதான் கான்செப்ட்டு. நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போட்டுடலாம். அதே மாதிரி மைனஸ் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க சிம்பிள் எல்லாம், அப்போ தான் ஆன்சரும் கரெக்டாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 17 இருக்குது, இங்கே 1 இருக்கிறதா மீனிங். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் ரெண்டையும் அஃப்கோர்ஸ் மைனஸ் தான் பண்ணணும். அப்போ 16x² வரும். மீதி இருக்கிற அந்த -2xையும் +1ஐயும் அப்படியே இறக்கிக்கோங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே ஸ்டெப்பை தான் இந்த பக்கமும் நீங்கள் போட போகிறீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியாச்சு, 16x² x8 × 8 + 8 ஆட் பண்ணி போட்டுட்டீங்க. அப்போ அந்த நம்பர் அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்து எது ஆட் ஆகாமல் இருக்குது? இந்த நம்பரும் தான் ஆட் ஆகாமல் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். அப்போ இங்கேயும் 1 இருக்குது, அங்கேயும் 1 இருக்கிறதா மீனிங்கா? இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1 + 1 2x, 2 மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் சைன் தான் போடணும். அப்போ நீங்கள் அப்படியே டாலி பண்ணுங்கள் பார்க்கலாம். 6 எஸ். இப்போது இங்கே நமக்கு என்ன தேவைங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ணி போட்டாச்சு. இப்போ நான் இங்கே என்ன போட்டால் எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். எனக்கு இங்கேயே 16x² இருந்துச்சு, இங்கேயும் 16, அதாவது இங்கேயும் 16 வந்துருச்சு, இங்கேயும் 16 வந்துருச்சு. அப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை தானே. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு 1 மட்டும் போட்டுக்கலாம். அப்போ இங்கே +1 போட்டிங்கன்னா இங்கேயும் +1 தான் வரும். அப்போ இந்த 1ஐ வச்சு இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணும், விச் இஸ் இதையும் இந்த 3ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும். புரியுதுங்களா? மைனஸி கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ 16 × 1 16x², அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 × இங்கே வருங்க ப்ளஸ்ஸு, இங்கே -2x இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 × 2x, 1 × 2x, எஸ் 2x, -2x. அடுத்து ப்ளஸ் 1 × 1 1. இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆக போகுது பார்த்தீங்களா? சைன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஓவராலாக கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு அந்த கொஷினை எழுதி the square root is இப்படி மாடியூலில் போட்டு எழுதுங்க. மாடியூலுங்கிறது இஸ் நத்திங் பட் மைனஸாக இருக்காது ப்ளஸ்ஸாகவும், ப்ளஸ்ஸாக இருக்காது மைனஸாகவும் மாறிடும். நீங்கள் மேலே என்ன எழுதியிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய ஸ்கொயர் ரூட்டாக இருக்க போகுது. இவ்வளோ தான் ஆன்சர். இப்படி தான் நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் சம். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸைஸ் சம்மில் இதை பேஸ் பண்ணி ஒரு 2 மாடல் இருக்குது. அந்த 2 மாடலில் நான் 2மே போட்டு காமிக்கிறேன். மீதி இருக்கிறத ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாடல் ஒன்று நான் போடுறேன், இந்த சம் ஒன்று போடுறேன், இந்த சம் ஒன்று போடுறேன். சரிங்களா? சேம் கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஷின் எழுதிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ax⁴ எடுத்தோன்னு ஏ இருக்குது, எதுனே தெரியாமல் நம்மளால் ஏ போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ரிவர்ஸ்லேருந்து வரப்போகிறேன். 100 ரிவர்ஸில் வரும்போது சைன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ 220க்கு பிஃபோரில் என்ன சைன் இருக்கோ அதான் போடணும். பிஃபோருங்கிறது இதுதான். அடுத்தது 361 பிஃபோர் சைன் இது தான். அப்போ அப்படி தான் செக் பண்ணி நீங்கள் போடணும். 361x² + bx⁴ + ax⁴. ஸோ இப்படி தான் நமக்கு இருக்க போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அகெயின் சேம் அந்த ஸ்கொயர் ரூட். 100 எப்படி பிரிப்பீங்க, 10 10s are 100. அப்போ 100 வந்து கேன்சல் ஆகி முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது அப்படியே 2ஐயும் இறக்கிக்கோங்க. 220x + 361x². இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த பக்கம் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 10 ஆட் பண்ணால் 20, 10 ஆட் பண்ணால் 20 ஆட் தான் பண்ணணும். அப்போ 10 ஆட் பண்ணால் 20 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே எனக்கு ஃபஸ்ட் நம்பர் தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 20 இருக்குது, ஆனால் அங்கே 220x இருக்குது. அப்போ எனக்கு எக்ஸ் ஒன்று தேவைங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இன்னும் எனக்கு என்ன தேவை, 220ன்னு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். 220 இருக்குது, இங்கே 20 தான் இருக்குது. அப்போ எனக்கு எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 220 கிடைக்கும், எஸ் 11. அப்போ ப்ளஸ் போட்டு 11xன்னு போடணும். ஏன் 11x போடுறோம், ஏன்னா 11 × 20னா தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது,
22 கிடைக்க போகுது. அதனால தான் நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸும் தேவைங்கனால எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே நான் 11x போட்டேன்னா இங்கே மேலே நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் 11x தான் போட போகிறேன். அப்போ 11 × 20 ஃபஸ்ட்டு இதையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், இதுவும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ப்ளஸ் சைன்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் நம்ம தான், சரிங்களா? அப்போ இங்கே 2 இடத்துலையும் ப்ளஸ் இருக்கனால பிரச்சனை இல்லை. அதாவது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்கனால பிரச்சனை இல்லை. 220xும் ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. அகெயின் 11xக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இந்த 11x முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸே தான். 11 11s are 121. x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 0, 6ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு 4, 240 வருது, சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மீதி இருக்கிற அதே bx³ ப்ளஸ் ax⁴ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணீங்க, 20 ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது தான் 11 ஆட் பண்ணும். 11 11 22. எக்ஸ் வந்து ஒரே தான் இருக்கணும், ஏன்னா இது வந்து லைக் டேர்ம். அடுத்தது இப்போ 240 இருக்குது, இங்கே 20 இருக்குது, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே 20 இருக்குது, இங்கே 240 இருக்குது. அப்போ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 240 கிடைக்கும்? எஸ் 12. எக்ஸ் இருக்கா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, இங்கே 20க்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆட் பண்ணிக்கணும். அப்போ மேலே என்ன போட போகிறீங்க, 12x² போட போகிறீங்க. ஏன் அப்படின்னா இங்கே எனக்கு 20 தான் இருக்குது, ஆனால் எனக்கு இங்கே 240x² இருக்குது. அப்போ எனக்கு தேவைப்படுறது 12x². அப்போ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 240x². அடுத்து 22வையும் இந்த 12ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 22 × 12 போடுங்க. 2 2s are 4, 2 2s are 4, 1 2s are 2, 1 2s are 2. அப்போ 2 6 4 வரும், சரிங்களா? ஸோ 2 6 4 வந்திருக்கு, isn't it? 12 × 22 போடும்போது நமக்கு 264 வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் 264 264. இங்கே x⁴ இருக்குங்களா, ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு x² இருக்குது. அப்போ x⁴ மாறிடும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே x² இருக்குது, இங்கே x⁴2 இருக்குது. அப்போ x⁴ மாறிடும். பட் ஏ இருக்கிற இடம் என்னது, 12 12s are 144, x⁴ அப்படின்னு மாறி போயிடும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மைனஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பி இருக்கிற இடம் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இங்கே ஆல்ரெடி கீழே இதோட மைனஸ் வந்துருச்சு. அப்போ பி என்னவாக இருக்கும், ப்ளஸ் 264 இருக்கும். அதே மாதிரி தான் ஏக்கும் இங்கே மைனஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஏ என்னவாக இருக்கும், ப்ளஸ் 144 இருக்கும். இவ்வளோ தான் ஆன்சர் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ இதே மாதிரி அடுத்த சம் 3rd செகண்ட் சப்டிவிஷனை போடுறேன். இது உங்களுக்கு அதே கான்செப்டில் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாமே இந்த மெத்தட்லேயே போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நம்பர் எழுதிக்கோங்க. x⁴ மைனஸ் 8x³ ப்ளஸ் mx² ப்ளஸ் nx ப்ளஸ் 16. இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, சேம் x⁴ எப்படி பிரிப்பீங்க, x². அப்போ x⁴ மாறி போயிடும். மைனஸ் சைன், மீதி இருக்கிற மைனஸ் 8x³ ப்ளஸ் mx² அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது இது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1 இங்கே 1 1 + 1 2, x⁴ போடக்கூடாது, x² தான் போடணும், பிகாஸ் இது லைக் டேர்ம். அடுத்தது எப்பவுமே இந்த நம்பரையும் பார்க்க சொல்லியிருக்கேன். இங்கே 2 இருக்குது, அங்கே -8 இருக்குது. அப்போ 2 இருக்குது, -8னா பேலன்ஸ்னால் எவ்வளோ தேவை அப்படின்னா -4ங்கிறது தேவை. அப்போ -4ங்கிறது இப்போதைக்கு எழுதிக்கோங்க. அண்ட் இங்கே x² இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. அப்போ இன்னொரு x போட்டால் தான் சாட்டிஸ்ஃபை. அப்போ இங்கே -4xனால் இங்கேயும் -4x, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இந்த -4xால் இந்த -2x² மல்டிபிள் பண்ணும், இந்த -4xையும் மல்டிபிள் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா -4xையும் 2x⁴ மைனஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4s are 8 மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அடுத்தது x² x, அப்போ x⁴ மாறி போயிடும். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16x². ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எம்மும் -16 இருக்குது. அப்போ எழுதும் போது m-16x² அப்படி தான் எழுதணும். அடுத்து மீதி இருக்கிற nx + 16 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு 16 இருக்குது. இங்கே முன்னாடி இருக்க நம்பர் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த லாஸ்ட்டு 16 தான் நமக்கு கோட் வேர்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக 16 எப்படி பிரிப்பீங்க, 4 4s. அப்போ அந்த 4 மேலே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் கான்செப்ட்டு. இதே மாதிரி இன்னொரு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 4ஆல் இந்த 2 இதெல்லாம் மல்டிபிள் பண்ண அர்த்தம். அப்போ 4ஐயும் இந்த 2x²யும், அப்போ 4 2s are 8x². அதே மாதிரி இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் 4 4s are 16. இங்கே ஏன் மைனஸ் போட்டேன்? பிகாஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ 4 4s are 16x. மல்டிபிள் பண்ணுறதுனால எக்ஸு. அடுத்து 4 4s are 16. இப்போ கண்டிப்பாக இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருந்தால் தான் இது கேன்சல் ஆகிருக்கும். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எழுதும் போது m-16 -8 = 0ன்னு தான் எழுதணும். அதே மாதிரி எண்ணுக்கு எழுதும் போது n + 16 = 0 இப்படின்னு தான் எழுதணும். அப்போ உங்களுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, m மைனஸ் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 வருதா? அப்போது m = 24, n = -16 இப்படி தான் நீங்கள் எழுத போகிறீங்க இந்த சம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 3.36 இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம். த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் இன் இயர்ஸ் 2 years ago. இந்த மாதிரி சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எகோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அண்ட் ஹிஸ் ஏஜ் 4 times year ஃப்ரம் நவ் இஸ் 1 more than twice his percentage. அப்போ பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பெர்சன்டேஜ் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? எக்ஸ். அப்போ எழுதும் போது எப்படி எழுதிக்கோங்க? let us assume x be the present age of குமரன். இப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 years ago அண்ட் ஹிஸ் ஏஜ் 4 years ஃப்ரம் நவ் இஸ் மோர் தேன் ட்வைஸ். இஸ்னு வந்தாவே இஸ்ஸுக்கு அப்புறம் வர்றது வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலுக்கு அடுத்தது போகும். இஸ் அப்படின்னு வந்து ஒரு அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தான் போகும். அப்போ நம்ம எது ப்ராடக்ட் எடுத்துக்க போகிறோம்? 2 years agoவும் அண்ட் ஹிஸ் ஏஜ் 4 years ஃப்ரம் நவ். அப்போது இப்போ இருந்து 4 years அப்படின்னா ப்ளஸ் எகோனா முடிஞ்சு போச்சு. அப்போ எதோட 2 ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம்? எஸ், வெரி குட். 2 years agoவும் 2 years agoன்னு அப்படி எழுதுவோம். ப்ரெசன்டேஜ்லேருந்து 2 மைனஸ் ஆகிடுச்சு. அடுத்தது 4 years ஃப்ரம் நவ்னா இப்போலேருந்து 4 years. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு அர்த்தம். இது ரெண்டையும் மல்டிபிள் ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ த ப்ராடக்ட் இஸ் எக்ஸ் -2 × x + 4. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 more than twice his age. அவனுடைய ஏஜ் ப்ரெசன்டேஜை 2 time மல்டிபிள் பண்ணி 1 ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்போ எழுதும் போது எப்படி எழுதணும்? x -2 into x plus 4 equal to ஸ்னு வந்தாவே equal to 1 more than twice his percentage. twice his percentageனா percentage xன்னு எடுத்துருக்கோம். twiceனா 2x. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. x² plus 4x minus 2x minus 4 2s are 8. 1 plus 2x x² இது ரெண்டும் லைக் டேர்ம். ஸோ ப்ளஸ் 2xன்னு வரும். ஏன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போட போகிறோம். இப்போ எல்லாமே ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாங்களா? அப்போ x² + 2x -8 -1 -2x. இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக கன்வெர்ட் ஆகி ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இங்கேயுமே வந்து இது கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -9. ஏன்னா 2 மைனஸ் இருக்குது. 2 மைனஸ் இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணணுன்னு அர்த்தம். அப்போது +9 அங்கே போச்சுன்னா -9 -9 இங்கேருந்து அங்கே போச்சுன்னா +9. அப்போ எக்ஸ் எடுக்கும்பொழுது நமக்கு ரூட்லேருந்து வெளியே எடுத்தவன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது +3 -3 -7 நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அப்போ x = 3 இஸ் பாசிபிள். அப்போ குமரன்ஸோட ஏஜ் வந்து என்னது? குமரன்ஸ் present age is 3 years. That's it. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.39 இருக்குது. சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அ பேசஞ்சர் ட்ரெயின் டேக்ஸ் 1 hour மோர் தென் அன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட 1 hour அதிகமாக எடுத்துக்குது.
to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. அடுத்து the speed of the express train is more than that of speed வந்துட்டு 20 km per hour passenger ட்ரெயினோட அதிகமாகவே இருக்குது. அப்போ ரெண்டு ட்ரெயினோடைய ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஓவரால் ஸ்பீடை பற்றி கேட்குறதுனால ஸ்பீடோட ஃபார்முலா நம்ம பார்த்துக்கலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. அப்போது ஆவரேஜ் ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் தான். அப்போ பேசஞ்சரோட ஆவரேஜ் ஸ்பீட் ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். பேசஞ்சர் ட்ரெயினோட இது. அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் நமக்கு தெரியாது, நம்ம அசம்ஷனில் தான் எழுத போகிறோம். ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் நம்ம எப்படி எழுத போகிறோம்? ஸ்பீட்னாவே டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு தெரியாது, டிவைடட் பை டைம் வந்துட்டு நம்ம நார்மலாக என்ன எழுத போகிறோம்? ஹாரில். இது கிலோமீட்டர், கிலோமீட்டர் பர் ஹார் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹார்னு எழுதிக்க போகிறோம். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எழுதிக்கலாம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 20 km per hour வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன மீனிங்கு? எக்ஸ் ப்ளஸ் 20, எக்ஸை விட 20 அதிகமாக இருக்குது அப்படின்ற மீனிங். இங்கே கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடையும் ஆவரேஜ் பேசஞ்சர்தும் எக்ஸ்பிரஸ்தும் நம்ம எழுதியாச்சு. அடுத்தது இன்னொரு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பற்றி கொடுத்ததுனால நம்ம அதையும் எழுதிக்கலாம். அப்போது டைம் டேக்கன் எவ்வளோ ட்ராவல் ஆகுது இவ்வளோ கவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். டைம் டேக்கன் பை த பேசஞ்சர் ட்ரெயின் டு கவர், அவங்களே கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ், டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 240 km. அப்போ கிலோமீட்டர் அவங்க கொடுத்துட்டதுனால அந்த எக்ஸ் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். அப்போ 240 டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். ஏன்னா நமக்கு டைம் தெரியாதுங்க, டைம் வந்து தெரியாதனால அதை எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் 240ன்னு சொன்னதுனால 240 எழுதிட்டோம். இவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேசஞ்சர் ட்ரெயினுக்கு எழுதியிருக்கும். அதே சேம் கான்செப்டில் வந்துட்டு நீங்கள் யாருக்கு எழுத போகிறீங்க? எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு எழுத போகிறீங்க. இதில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு வந்து இன்னொரு கோட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 hour வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. யாருக்கு? பேசஞ்சர் ட்ரெயினுக்கு 1 hour எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதணும்னா 240 டிவைடட் பை, இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதாவது டைம் வந்து எக்ஸு தான், ஆனால் இந்த டைம் வந்து எப்படி இருக்குது? இங்கே 20 வந்துட்டு ஸ்பீட் அதிகமாக இருக்குனால அந்த எக்ஸ் ப்ளஸ் 20 நம்ம எடுத்துக்கிட்டோம். அடிஷ்னலாக அந்த 1 எழுத போகிறோம். ஏன்னா அந்த 1 hourங்கிறது யார்? பேசஞ்சர் ட்ரெயின் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த 1 ப்ளஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு தான் போடணும். அதே மாதிரி 20 ஸ்பீட் அதிகமாக இருக்கிற அந்த 20 கூட நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு தான் நம்ம போட போகிறோம். அதிகமாக இருக்கிறது வந்து அந்த இடத்துல போட போகிறோம். ஏன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு தான் 20 ஸ்பீட் அதிகமாகவும் இருக்குது, 1 hour வந்துட்டு சீக்கிரமாக எடுத்துக்குது. அதனால் இங்கே நம்ம 1 hour போட்டாச்சு. இப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஈக்குவல் தானே, ரெண்டும் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அப்போ 240 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 240 பை எக்ஸ் ப்ளஸ் 20 ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் ஒரு பக்கமாக கொண்டு போய்க்கலாம். 240 பை எக்ஸ் மைனஸ் 240 பை எக்ஸ் ப்ளஸ் 20 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1 போட போகிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இது இங்கே மேலே போயிடும், இது இங்கே மேலே போயிடும், இது இங்கே இப்படி மல்டிபிள் ஆகிடும். அப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 240 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 மைனஸ் 240 எக்ஸ், இதில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 240 எக்ஸ் ப்ளஸ் 240 இன்ட்டு 20, அப்போ என்ன வரும்? 8. 48 2 0 இருக்குது, அப்போ 2 0 ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 240 எக்ஸு, இது வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 ப்ளஸ் 240 மைனஸ் 240 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது 4800. இந்த எக்ஸை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20 எக்ஸ், சேம் எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு போய்க்கலாம். ப்ளஸில் இருக்கிறது இங்கே இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 4800 வரணும், மல்டிபிள் பண்ணால் 20 வரணும். அப்போ அதை எப்படி பிரிப்பீங்க?
60 80s அப்படி பிரிக்கலாம். அப்போ எக்ஸ் 2 மைனஸ் இருக்கனால இங்கேயுமே 2 மைனஸ் போட்டுக்கோங்க. 2 மைனஸ் போட முடியாது, ஏன்னா +20 இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு நீங்கள் ப்ளஸ் போட்டு தான் ஆகணும். இப்போ ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 60 எக்ஸ் ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 60 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் 60 போட்டுக்கோங்க, எக்ஸுக்கு வந்து மைனஸ் 80. அப்போ மைனஸ் 80 நமக்கு வராது. அப்போ ஆன்சர் இஸ் 60. அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் வந்துட்டு இப்போ எக்ஸுங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டது பேசஞ்சர். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் 60 km/h. அப்போ இதை விட 20 அதிகமாக தானே இருக்குது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு 2 அதிகமாக இருக்குது. அப்போ 80 km/h. அவ்வளோதான். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேயுமே எக்ஸசைஸ் சம்மோன்னு இருக்குது. அஸ் அ ஹோம்ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சம்ஸோட பார்க்கலாம். அன்டில் தென் பாய். தேங்க்யூ.